நடைபெற இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் உச்சகட்டமாக அராஜகம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைன்னு ஒன்று இருக்கா என்று கேள்வி கேட்கிற அளவுக்குள்ள அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவரும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் உச்சபட்சமாக விதிமுறை மீறலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது குறித்து நான் நேற்று நடைபெற்ற தேர்தல் ஆணைய கூட்டத்தில், அப்சர்வருடைய கூட்டத்தில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். உதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஷெட்டுகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் அகற்றணும்னு சொன்னேன். இது போன்று கரூர்ல ஷெட்டுகள் அமைச்சாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் பேர்ல தான் அவர் தொகுதி மாடி போட்டியிட்டாரு. இப்ப இங்க அதே கரூர் ஃபார்முலாவை கோவை தெற்கில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஷெட்டுகள் எல்லாம் நாங்கள் சீல் வச்சுட்டோம்னு தேர்தல் ஆணையம் சொன்னாலும் அதுல அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, வயலேஷனுக்கு எதிராக. அது மட்டும் இல்லாம எல்லா வீடுகளுக்கும் 5000 ரூபாய் பணம் விநியோகம் பண்ணாருன்னு சொல்றாங்க. உச்சகட்டமா நேற்று கெம்பட்டி காலனியில எல்லா வீடுகளுக்கும் தங்க காயின் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா எங்க ஃப்ரீ ஃபேர் அண்ட் எலெக்ஷன் எங்க இருக்கு? எங்கேயுமே நியாயமான தேர்தல் நடைபெறுவதற்கான உசிதம் அங்கு இல்லை. தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 15 போலீஸ் கம்ப்ளைண்டே பணம் பட்டுவாடா, பணம் மழை பொழியுது, பணம் பட்டுவாடா பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும். இது மட்டும் இல்லாம அவ்வாறு பணம் வாங்க மறுக்கிறவங்க மேல தீவிர தாக்குதல் நடத்துறதுக்கு மிரட்டுறாங்க. உதாரணமா அருள்குமார் அப்படின்னு ஒருத்தர், ராம்நகர்ல இருந்து அருள்குமார்ங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காரு எலெக்ஷன் கமிஷன்ல. அது மாதிரி விக்ரம் அப்படின்னு ஒருத்தர் கோவை காட்டூர் பகுதியை சேர்ந்தவர், அவரு தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனு கொடுத்திருக்காரு. நாங்க பணம் வேண்டான்னு சொன்னா நீங்க என்ன மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டி கொலை செய்ய மிரட்டுறாங்க அவங்களுடைய அடியாட்கள், கரூர்ல இருந்து வந்திருக்கிற ரவுடி பட்டாளங்கள் இது மாதிரி செய்யுதுன்னு. அப்போ அங்க தேர்தல் நடைபெற்ற அது நியாயமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுது. எனவே நான் தேர்தல் ஆணையத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒன்றை கேட்கிறோம். உடனடியா அதுல உறுதியா நடவடிக்கை எடுத்து அங்க இருக்கிற ரவுடிகளை அப்புறப்படுத்தணும். அங்கு நேர்மையான தேர்தல் நடைபெறுவதாக உறுதி செய்யணும். அப்சர்வர் நேற்று ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன்ல பல முறை இதை சொல்லிட்டேன், கதவை தட்டி அதிமுக சார்பில் சொல்லிட்டோம். குறிப்பா நேற்று நடைபெற்ற அப்சர்வர் சிறப்பு பார்வையாளருடைய கூட்டத்தில் நான் இதை தெரிவித்தேன். இன்னும் முறையா நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 போலீஸ் புகார்களை நேற்று நைட் வரை 15 போலீஸ் புகார்கள். போலீஸ் என்ன எஃப்ஐஆரே போடல. பணம் கொடுக்குறவங்களை பிடிச்சு கொடுத்தா என்ன எஃப்ஐஆர் போடாம இருக்காங்க. அது மாதிரி கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நடைபெறுவதனால் அங்கு முறையாக தேர்தல் நடைபெறும் நிலை இல்லை. எனவே அந்த தேர்தல்ங்கிறது நடந்தா அது நியாயமா இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தை நாங்கள் முறையிட்டுள்ளோம்.